தீமோத்தேயு லீஸ்த்ரா என்ற பட்டணத்தில் பிறந்தவர். இவரது தகப்பனார் ஒரு கிரேக்கர், தாயார் ஐனிக்கேயால் ஒரு யூத பெண்மணி. தீமோத்தேயுவின் தாயாரும் அவரது பாட்டி லோவிசாலும் அவருக்கு சிறுவயதிலேயே வேத சத்தியங்களை கற்றுக் கொடுத்து வளர்த்தார்கள். பவுல் அப்போஸ்தலனுக்கு நீண்ட காலமாக உதவியாளராக இருந்தவர் தீமோத்தேயு. பவுல் அப்போஸ்தலன் இரண்டாவது தடவை லீஸ்த்ராவுக்கு சென்றபோது தீமோத்தேயு நற்சாட்சி பெற்று கிறிஸ்தவராக விளங்கியதை கண்ட, நீங்கள் இயேசு இயேசு என்று சொல்லுகிறீர்களே, உங்களுக்கு ஏன் இந்த துன்பம், உங்களுக்கு ஏன் இந்த வேதனை என்று கேட்கிறார்கள். இயேசுவை பின்பற்றுகிற வாழ்க்கை துன்பம் நிறைந்த வாழ்க்கை, போராட்டம் நிறைந்த வாழ்க்கை, அதற்கு மத்தியிலே ஒரு இனிமை, சந்தோஷம், மகிழ்ச்சி, அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. பவுல் அப்போஸ்தலன் அவரது விசுவாசத்தையும் ஊழிய வாஞ்சையையும் கண்டு அவரை தம்முடன் அழைத்து செல்ல விரும்பினார். தீமோத்தேயு பவுல் அப்போஸ்தலனின் குழுவினரோடு சேர்ந்து கொண்ட பிறகு அவர்கள் பிரிக்கியா, கலாத்தியா நாடுகளில் நற்செய்தி அறிவித்துவிட்டு துரோவாவுக்கு வந்து சேர்ந்தார்கள். பவுல் அப்போஸ்தலன் கொரிந்து பட்டணத்தை அடைந்து அங்கே ஊழியம் செய்து வந்தபோது சீலாவும் தீமோத்தேயுவும் மீண்டும் அவருடன் சேர்ந்து கொண்டார்கள். மன்னவன் இயேசு வருகையிலே மகிழ்ந்து நாமும் கனி கூறுவோம். சோர்ந்து போவதில்லை, நாங்கள் சோர்ந்து போவதில்லை, சோர்ந்து போவதில்லை, நாங்கள் சோர்ந்து போவதில்லை. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஒரு சின்ன கேள்வி. பணம் திரும்பினேன் என்று சொல்கிற என் அன்பு சகோதரனே, ரட்சிக்கப்பட்டு என்று சொல்கிற என் அன்பு சகோதரியே, சகோதரனே, நீ யாரையாகிலும் கிறிஸ்துக்குள் நடத்திருக்கிறாயா? ஆண்டு சொன்ன வார்த்தை, நீ குணப்பட்ட பின்பு தேவனுடைய மிகப்பெரிய ஆதங்கம், தேவனுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பு, நீ குணப்பட்ட பின்பு அடுத்தவர்களை குணப்படுத்து, ஸ்திரப்படுத்து. தீமோத்தேயு லீஸ்த்ரா என்ற பட்டணத்தில் பிறந்தவர். இவரது தகப்பனார் ஒரு கிரேக்கர், தாயார் ஐனிக்கேயால் ஒரு யூத பெண்மணி. தீமோத்தேயுவின் தாயாரும் அவரது பாட்டி லோவிசாலும் அவருக்கு சிறுவயதிலேயே வேத சத்தியங்களை கற்றுக் கொடுத்து வளர்த்தார்கள். பவுல் அப்போஸ்தலனுக்கு நீண்ட காலமாக உதவியாளராக இருந்தவர் தீமோத்தேயு. பவுல் அப்போஸ்தலன் இரண்டாவது தடவை லீஸ்த்ராவுக்கு சென்றபோது தீமோத்தேயு நற்சாட்சி பெற்று கிறிஸ்தவராக விளங்கியதை கண்ட, நீங்கள் இயேசு இயேசு என்று சொல்லுகிறீர்களே, உங்களுக்கு ஏன் இந்த துன்பம், உங்களுக்கு ஏன் இந்த வேதனை என்று கேட்கிறார்கள். இயேசுவை பின்பற்றுகிற வாழ்க்கை துன்பம் நிறைந்த வாழ்க்கை, போராட்டம் நிறைந்த வாழ்க்கை, அதற்கு மத்தியிலே ஒரு இனிமை, சந்தோஷம், மகிழ்ச்சி, அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. பவுல் அப்போஸ்தலன் அவரது விசுவாசத்தையும் ஊழிய வாஞ்சையையும் கண்டு அவரை தம்முடன் அழைத்து செல்ல விரும்பினார். தீமோத்தேயு பவுல் அப்போஸ்தலனின் குழுவினரோடு சேர்ந்து கொண்ட பிறகு அவர்கள் பிரிக்கியா, கலாத்தியா நாடுகளில் நற்செய்தி அறிவித்துவிட்டு துரோவாவுக்கு வந்து சேர்ந்தார்கள். பவுல் அப்போஸ்தலன் கொரிந்து பட்டணத்தை அடைந்து அங்கே ஊழியம் செய்து வந்தபோது சீலாவும் தீமோத்தேயுவும் மீண்டும் அவருடன் சேர்ந்து கொண்டார்கள். மன்னவன் இயேசு வருகையிலே மகிழ்ந்து நாமும் கனி கூறுவோம். சோர்ந்து போவதில்லை, நாங்கள் சோர்ந்து போவதில்லை, சோர்ந்து போவதில்லை, நாங்கள் சோர்ந்து போவதில்லை. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஒரு சின்ன கேள்வி. பணம் திரும்பினேன் என்று சொல்கிற என் அன்பு சகோதரனே, ரட்சிக்கப்பட்டு என்று சொல்கிற என் அன்பு சகோதரியே, சகோதரனே, நீ யாரையாகிலும் கிறிஸ்துக்குள் நடத்திருக்கிறாயா? ஆண்டு சொன்ன வார்த்தை, நீ குணப்பட்ட பின்பு தேவனுடைய மிகப்பெரிய ஆதங்கம்,